शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौरवदं महान्तं गोविन्द योगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्य पदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्री कनकधारा स्तोत्रम्। अंगं हरेः पुलकभूषणम् आश्रयन्ती भृङ्गाङ्गनेव मुकुलाभरणं तमालम् अङ्गीकृत अखिल विभूतिरपाङ्गलीला माङ्गल्यदास्तु मम मंगल देवतायाः मुग्धा मुहुर्विदधति वदने मुरारेः प्रेमत्रपा प्रणिहितानि गतागतानि मालादृशो मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागर संभवायाः। साक्षात् परमेश्वर अवतारமாக அவதரித்த ஆதிசங்கர பகவத்பாதாள் ஆலயம் கருணாலயம் அப்படின்னு அவரை நாம ஸ்தோத்திரம் பண்றோம், துதிக்கிறோம். அதற்கு சான்றாக அமைந்ததான ஒரு கதை இது. அவருடைய லீலையாக இருக்கிறது. ஒரு ஏழை பிராமணர்களுடைய வீட்டுல அவளுக்கு பிக்ஷை போடுறதுக்கு கூட காசு இல்லை அப்படின்ற ஒரு நிலையத்துல அவ கொடுத்த அந்த நெல்லிக்கனியினால மகா சந்தோஷத்தை அடைந்து திருப்தியை அடைந்து அந்த அம்பாளையிட சம்பாதம் பண்ணி அம்பாளை ஆவாகனம் பண்ணி இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்க இது நியாயமா அப்படின்னு அவருடைய யாருக்காகவோ அவருடைய கருணையை காண்பிக்க போக அம்பாளும் அவருடைய பிரார்த்தனைக்கு இணங்கி அவளுக்கு வீடு முழுக்க தங்க நெல்லிக்கனியாக அருளினார் அப்படின்ற கதையை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ரிக்வஸ்டையும் பண்ணார் அம்பாள் கிட்ட, மகாலட்சுமி கிட்ட. இந்த ஸ்லோகத்தை யார் படிக்கிறானோ அவளுக்கும் இந்த மாதிரி செல்வங்கள் எல்லாம் வரணும் இல்லையா, குணம் வரணும், செல்வம் வரணும், கல்வி வரணும், மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த மூணுத்தையும் வரா மாதிரி ஒரு ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார் ஆச்சாரியால்ன்றது ரொம்ப விசேஷமான விஷயம். இதுல போன தடவை நம்ம பார்த்தோம் அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆஸ்ரயந்தி அப்படின்னு. எப்படியானது மகாவிஷ்ணுவனுடைய சரீரமானது அப்படி எப்படி இருக்குன்னா நீலமேக சியாமளமாக இருக்குது, கருப்பா இருக்கு. லக்ஷ்மி தேவியை பரிணயம் செய்து கொண்ட பிறகு அவர் தன்னுடைய ஆத்துக்காரை பார்க்கிறார். அதை பார்க்கும் பொழுது அவருக்கு ரோமாஞ்சனங்கள்லாம் ஏற்படுகிறது. அந்த ரோமாஞ்சனங்கள்லாம் பார்க்கும்போது அம்பாளுடைய கடைக்கண்ணானது அது மேல விழுறது. அதை அவர் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணார் நமக்கு அப்படின்னாக்கா, இந்த தமால விருட்சத்துல இருக்கக்கூடிய இந்த மொட்டுக்களால அலங்கரிக்கப்பட்ட முகலாபரணத்தோட இருக்கக்கூடிய அந்த தமால விருட்சத்துல எப்படி பிருங்காங்கனா இந்த பெண் வண்டுகள்லாம் எப்படி அதை போய் மொய்க்கிறதோ அந்த மாதிரி அம்பாளுடைய பார்வையானது அவரை ஆசிரியத்து இருக்கு இல்லையா. அம்பாள் அடிக்கடி அவரை பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மங்கள தேவதையாக இருக்க மகாலட்சுமியினுடைய அந்த கடைக்கன் பார்வையானது அப்படி போகிறது, அது என் மேல விழக்கூடாதா அப்படின்னு அவர்கிட்ட மம மாங்கல்யதா அஸ்து அப்படின்னு பண்ணார். எனக்கு அந்த மகாவிஷ்ணுவனுடைய மேல நீங்கள் செலுத்துகிற அந்த பார்வையினுடைய ஒரு லேசத்தை என் மேல தெளிக்க கூடாதா அப்படின்னு சொன்னார். அதுவே பரம ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையாக இருக்கக்கூடியதாச்சே உன்னுடைய கடாட்சம் அப்படின்னு சொல்லி கனகதாரா ஸ்தோத்திரத்துல அப்படி சொன்னார். இது ஒரு அந்தரங்க உபாயமாக இப்படி அம்பாளை தியானம் பண்றதுனால நமக்கு அது ஒரு உபாசனையா அதை விதிச்சு நமக்கு காமிச்சார்.
இப்படி அம்பாளுடைய கடைக்கண் பார்வை எப்படி விஷ்ணுவனுடைய மேல விழுறதுனாலதான் அவளுக்கு ஸ்ரீ அப்படின்னு சொல்ல மகாலட்சுமிக்கு உண்டான ஐஸ்வர்யங்கள்லாம் வருகிறது அப்படின்றது தெரியறது. அதுல ஒரு லேசம் எனக்கும் வேணும் அப்படின்னு பக்தி செலுத்தக்கூடிய சாதகனுக்கு அது வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னார். இரண்டாவதாக அதே மாதிரியே ஒரு பிரார்த்தனை இங்க இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன பண்ண, சாமே சியம் திஷது, அந்த வைஸ்வரியத்தை எனக்கும் கொஞ்சம் அளிக்க கூடாதா அப்படின்னு இரண்டாவது முறையாக பிரார்த்தனை பண்ணிக்கிறார். முதல்ல சொன்னது மங்கள ஸ்லோகமாக அமைஞ்சிடுது. அந்த அங்கம் ஹரேஹே அப்படின்னு சொல்ற ஸ்லோகமானது நமஸ்கார ரூபமான மங்களம் பண்ணியிருக்கார் ஆச்சாரியால். இரண்டாவதையும் அப்படியே கண்டினியூ பண்றார். அதுல அம்பாளுடைய ஐஸ்வர்யங்கள் எனக்கு அருளை வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற மாதிரி இரண்டாவது ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கு. முக்தா முஹுர் விதததி வதனே முராரேஹே பிரேம த்ரபா பிரணிஹிதானி கத ஆகதானி மாலாத்ருஷோஹோ மதுகரி இவ மகோத்பலேயா சாமே ஸ்ரியம் திஷது சாகர சம்பவாயாஹ. மகோத்பலே மதுகரி இவ அப்படின்னு நமக்கு நீலோத்பலம் அப்படின்னு பேரு. மகோத்பலம் அப்படின்னாக்க நீலோத்பலம், அல்லி புஷ்பம். ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது சாஸ்திரங்கள்ல தாமரை புஷ்பமும் நீலோத்பலமும் இல்லையா. நீலோத்பல ருச்சா அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. நீலோத்பலம் அப்படின்ற ஒரு அல்லி புஷ்பத்துக்கு எப்படி எல்லாம் அதை மொய்க்கிறதுக்காக வண்டுக்கள்லாம் போறது இல்லையா. மதுகரஹா அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க கமலோதரே மதுனி மதுகரஹா பிபந்தி அப்படின்னு சொல்றது வழக்கம். மீமாம்சையில ஒரு சாஸ்திரம். இப்போ கமலோதரம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கமலோதரம்னா என்ன? கமலம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, தாமரை. உதரே அப்படின்னா அது வயத்துல, அதுவும் தெரிஞ்சதுதான். கமலோதரே தெரிஞ்சிருக்கு. மதுனி அப்படின்னா மது, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். பிபந்தி கொஞ்சம் சான்ஸ்கிரிட் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கு. இந்த நடுவுல ஒரு மதுகரஹா அப்படின்னு ஒரு பதம் வந்துருக்கு. இந்த மதுகரஹான்ற பதம் நமக்கு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டா அந்த முன்னையும் பின்னையும் நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க நம்மளால அந்த மதுகரன்ற பதத்தை கண்டுபிடிக்க முடியும். என்னவா இருக்கும்? வண்டுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா. கமலோதரே மதுனி மதுகரஹா பிபந்தியில 3 வார்த்தை தெரியும், ஒரு வார்த்தை தெரியலன்னா கூட அந்த வாக்கியத்தை நாம புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் வந்துடுறது இல்லையா. அப்படித்தானே எல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த மதுக்கர பதமானது. அதுக்காக சொன்னேன். இந்த மதுக்கரஹான்னா வண்டு அப்படின்னு அர்த்தம். எப்படி இந்த வண்டானது மதுக்கரியானது மகோத்பலே இந்த மகத்தாக இருக்கக்கூடிய இந்த நீலாத்பல புஷ்பத்துல அது போய் எப்படி மொய்க்கிறதோ அது மாதிரி அம்பாள் என்ன பண்றா, முக்தா முஹுஹு. முக்தா அப்படின்னாக்க மோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அம்பாளுடைய அழகு, அம்பாளுடைய மந்தஹாசத்தினுடைய அழகு அப்படின்ற அர்த்தம் இந்த இடத்துல. முக்தா மந்தஹாசத்தோட அழகாக இருக்கக்கூடிய அவள் எப்படி இருக்காள்? முஹுஹு அப்படின்னா அடிக்கடி வதனே முராரேஹே விதததி. அவள் என்ன பண்றா? முகு அடிக்கடி தன்னுடைய ஆத்துக்கார பாத்துக்கிறா. அம்பாளானவள் அவளால ஆசையை அடக்க முடியல. அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய விஸ்வம் விஷ்ணுர்வ சட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுன்னு இருக்கக்கூடிய அந்த ராமரனுடைய அழக வரிசையை வர்ணிக்கிறார் ராமாயணத்துல. அதே மாதிரி கிருஷ்ணனுடைய அழகுகளை கிருஷ்ணலீலையில நாம அனுபவிச்சிருக்கோம் பாகவதத்துல. இப்படி ராமாயணம் பாகவதாதி கிரந்தங்கள்ல எப்படி மகாவிஷ்ணுவனுடைய அழகை ரொம்ப வர்ணிக்கிறது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? உலகத்திலேயே அழகான ஒரு சொரூபமானது இருக்குமே ஆனால் அது சாட்சாத் அந்த மகாவிஷ்ணுவனுடைய சுரூபந்தான். அந்த மகாவிஷ்ணுவுக்கு முராரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. முரண் அப்படின்ற ஒரு அரக்கனை அவர் அழித்தார் அப்படின்றதுனால அரி அப்படின்னாக்க எதிரி அப்படின்னு அர்த்தம். முரண் என்ற எதிரியை அழித்ததுனால பகவானுக்கு ஒரு பேர் வந்துருக்கு, முராரேஹே அப்படின்னு. அவரை பற்றிய கதைகள்லாம் பாகவதத்துல வருது இல்லையா. அப்படி இந்த முராரி முரண் எனக்கூடிய அசுரனை வென்றதுனால அவருக்கு மகாவிஷ்ணுக்கு முராரி அப்படின்னு பேரு.
அப்படிப்பட்ட அந்த முராரியாக இருக்கக்கூடிய முராரேஹே வதனே அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அந்த பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவனுடைய அவருடைய வதனே அப்படின்னாக்க முகம் அப்படின்னு அர்த்தம். கஜவதனம் அப்படின்னு சொன்னாக்க யானை முகத்தோன் அப்படின்னு வச்சிருக்கான். வதனம் அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல முகத்துக்கும் அதேதான், வாய்க்கும் வதனம் அப்படின்னு ஒரு பேரு. அதனால கராரவிந்தே இல்லையா, பாதாரவிந்தம், கராரவிந்தம் அப்படின்லாம் சொல்லி ஸ்லோகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய வதனத்தினுடைய சிறப்பு. வதனம் என்றால் முகம்னு ஒரு அர்த்தம், கான்டெக்ஸ்ட வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். வாயின்னு ஒரு அர்த்தம். இந்த கான்டெக்ஸ்ட்ல வதனம்னா சம்ஸ்கிருதத்துல இல்ல வாய்க்கு தனி பதம் இல்லை, முகம்தான் அப்படின்னு தமிழ்காரங்கள்லாம் சம்ஸ்கிருதக்கார பார்த்து கிண்டல் பண்ணாங்க. என்ன உங்க லாங்குவேஜ் சம்ஸ்கிருதத்துல வாயே இல்லை அப்படின்னு. உடனே அவ பதிலுக்கு சொன்னாலாம் தமிழ்காரங்க, உனக்கு முகம் இருக்கான்னு கேட்டாலாம். உனக்கு முகம் இல்லையோ, எங்களுக்கு வாய் இல்லை, ரைட்டு. அதனால நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம், முகம் வாய் ரெண்டுத்துக்குமே வதனம்னு பேர் வச்சுக்கலாம். உனக்கு வாய் இருக்கு, முகம்னா நீ எந்த முகத்துக்கு என்ன சொல்லுவ? இந்த முகத்தை தானே, சம்ஸ்கிருத முகத்தை தானே கடன் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி ஜோக்கா சொல்றது வழக்கம். இப்படி வதனம் அப்படின்னு சொன்னா முகத்துல, முராரேஹே வதனே முகுஹு முகுஹு, திருப்பி திருப்பி அடிக்கடி அடிக்கடி விதததி, அது அங்கேயே அந்த பக்கமே போறது அந்த கண்ணு, அங்கேயே அந்த கண் பார்வை அது மேலேயே விழுந்துட்டு இருக்கு. விசேஷமாக தததி இல்லையா, அதுலயே விழுந்துட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அந்த அது என்ன பண்றது, அது போய் அம்பாள் போய் பாக்குறா, ரொம்ப ஆசையா அவரை பாக்குறா. பார்த்த உடனே ஸ்திரீகளுக்கே உண்டான ஒரு வெட்கம்னு ஒண்ணு இருக்கு, லஜ்ஜை ஒண்ணு இருக்கு இல்லையா. என்னடா இது இப்படி ஆத்துக்காரர் இப்படி போய் பாக்குறோமேன்னு சொல்லிட்டு உடனே அவ என்ன பண்றா, வெக்கப்பட்டு அந்த பார்வையை கொஞ்சம் அப்படி விலக்கேண்டி கீழே பாக்குறான் இல்லையா. தன்னுடைய கால் கட்ட விரல பார்த்து கட்ட விரல அந்த தரையில அப்படி நகர்த்துறாளாம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், வெக்கத்தினால. இது எப்படி தெரியுது, பிரேம திரப்பா பிரணிஹிதானி அப்படின்னா, பிரேமம்னா ஆத்துக்கார மேல இருக்கக்கூடிய ஆசை. அதுக்கப்புறம் திரப்பா அப்படின்னாக்கா லஜ்ஜை, ஒரு வெக்கம். திரப்பான்னாக்க ஒரு வெக்கம் வந்துடுது, என்னடா இது இப்படி போய் பாக்குறோமே அப்படின்னு. பிரேம லஜ்ஜா இந்த ரெண்டுத்தினாலையும் ஏற்பட பிரணிஹிதானி இப்படி ஏற்பட்டதுனால அது எப்படி இருக்கு, அவளுடைய பார்வையானது எப்படி இருக்கு, கதா கதானி, கத ஆகதானி, ககன ஆகமனங்கள், வருவது போவது அப்படின்னு. ஆகமனம்னா வருது, கமனம்னா போவது இல்லையா. போயிட்டு வந்துட்டு இருக்கு. அம்பாளுடைய கண்ணானது அந்த ஆத்துக்கார மேல இருக்கக்கூடிய பிரேமையினாலையும் வெட்கத்தினாலையும் போயிட்டு 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 வந்துட்டு இருக்கிறதான். இத பாக்குறார். இவளை பார்த்துட்டு தர்சனாதர்சனங்களை என்ன, கொஞ்ச நேரம் பகவானை பார்க்க வேண்டியது, கொஞ்ச நேரம் பகவானை பார்க்காமல் இருக்க வேண்டியது. இப்படி இருக்கக்கூடிய முகுகு விதத்தை, இப்படி அடிக்கடி போய் கொண்டு இருக்கக்கூடிய அந்த அம்பாளை, அந்த அம்பாளுடைய அழக பாக்குறார். யாருடைய அழகு அது, சாகர சம்பவாயாக. அம்பாள் மகாலட்சுமியானவள் சாகரத்திலிருந்து உதித்தவள் இல்லையா அப்படின்னு சொல்றது வழக்கம். பார்க்கடலில் உதித்தவள். க்ஷீராப்தி தனையா, வைஷ்ணவி, பார்கவி அப்படின்லாம் அமரகோஷத்துல அம்பாளுக்கு பேரு. க்ஷீராப்தி தனையா அப்படின்னு, க்ஷீராப்தி கன்னியகை அப்படின்னு நம்ம நிறைய பாட்டெல்லாம் கேட்டுதான். மகாவிஷ்ணுவான மகாலட்சுமி ஆனவள் பார்க்கடலில் இருந்து உதித்தாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். பார்க்கடல்ல இருக்கக்கூடிய மந்திரமலையை தேவர்களும் அசுரர்களும் வாசுகி அப்படின்ற ஒரு அரக்கனை வைத்து, அந்த நாகனை வைத்து கொண்டு கடையும் பொழுது அதிலிருந்து 13-14 ஐட்டங்கள் உச்சஸ்ரவசி, வைராவதங்கள், அமிர்தங்கள் எல்லாம் வந்தது. அதுல மகாலட்சுமியும் உண்டானா. அந்த மகாலட்சுமிய விஷ்ணு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு கதைகள்லாம் இருக்கு இல்லையா. அதனால அவளுக்கு சாகர சம்பவாயாக, சாகரம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் சமுத்திரம் அப்படின்னு அர்த்தம். என்ன சமுத்திரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல 7 கடல் இருக்கு. அந்த 7 கடல்ல சுறா, சர்ப்பி அப்படின்லாம் 7 கடல்கள் இருக்கு. அதுல பார்க்கடல் உதித்தவள் இந்த அம்பாளா. சம்பவம் அப்படின்னாக்க பவம் அண்ணா உண்டாகுவது, சம்பவம்னா நன்கு உண்டானவள். எதிலிருந்து உண்டானவள், அந்த பார்க்கடலிலிருந்து உண்டானவள். யாரோ அவளுடைய திருஷோ மாலா அப்படின்னாரு. மாலா திருஷோஹோ, மாலா திருஷோஹோ, திருஷஹா அப்படின்னா பார்வை.
அம்பாளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா வரிசையாக மாலை மாதிரி விட்டு 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 அம்பாள் பார்த்துட்டே இருக்கு ஆத்கார. மாலா திரிஷஹா அது எப்படி இருக்கு? மதுகரீவ மகோத்பலே அது நீலோத்பலத்துல இருக்கக்கூடிய அந்த வண்டுக்கள் எப்படி அப்படி போய் வைக்கிறதோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பார்வை இருக்கியா, அந்த பார்வை யா திரிஷஹா மாலா எந்த ஒரு கண் திருஷ்டி வரிசையானது அங்க இருக்கிறதோ அது சா மே எனக்கு ஸ்ரீயம் திஷது எனக்கு சர்வ சம்பத்தையும் கொடுக்கட்டும், திஷது கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டார். யாருக்காக? அந்த ஸ்திரீ, பிராமண ஸ்திரீ எங்க இருக்கா, அவ ரொம்ப தரித்திரத்துல இருக்கா, அவளுக்காக வேண்டார். கூட ஒரு கண்டிஷன் கொண்ட, இதை யார் படிக்கிறாளோ அவளுக்கும் அது வேண்டும் அப்படின்னு, நமக்கும் அது வேண்டும் அப்படின்ற அர்த்தத்துல மே அப்படின்னு, ஏன்னா எனக்கு அப்படின்னு அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அத நம்ம படிக்கும் பொழுது எனக்கு அப்படின்னு ஆகுது. மே ஸ்ரீயம் திஷது அப்படின்னு பெருசாகவும் ரொம்ப வாசத்தோட இருக்கக்கூடிய புஷ்பம் உலகத்திலேயே பெரிய புஷ்பம் எது அப்படின்னு பார்த்தா நீலோத்பல புஷ்பம் அப்படின்னு தெரியுது. அந்த நீலோத்பல புஷ்பத்துல இருக்கக்கூடிய ரசத்தை கிரகிக்கிறதுக்காக வண்டுக்களுடைய வரிசையானது அந்த புஷ்பங்கள்ல உட்கார்றது போறது உட்கார்றது போறது. அதே மாதிரி அம்பாளானவள் இந்த மகாவிஷ்ணுனுடைய சரீரத்தை பார்க்கணும்னு ஆசையாக அப்படி வந்த உடனே வெக்கம் வந்துடுறது. உடனே அந்த பார்வையை மாற்றி கொள்கிறார். எப்படி இந்த வண்டுக்கள்லாம் வரிசையாக உட்கார்றதும் போறதுமாக இருக்கோ அது மாதிரி பார்க்கடல்ல உத்பவித்த அந்த மகாலட்சுமி ஆனவள் நீலமேக சாமலனாக இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுனுடைய முகமாகிய நீலோத்பல புஷ்பத்துல தன்னுடைய 2 திருஷ்டிகளையும் பரம பிரேமையினால அவ என்ன பண்றாங்கன்னா பிரேமையினாலையும் லஜ்ஜையினாலையும் விட்டு 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 பார்த்து கொண்டு இருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மந்தஹாசத்தோட இருக்கக்கூடிய அந்த அழகான முக்தாவாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியினுடைய பார்வை இல்லையா, அது பார்க்காமல் இருப்பது போலவும் இருக்கு, பார்க்கறது போலவும் இருக்கு. அப்படி 2ஆக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி விலாசத்தை கொண்டு இருக்கக்கூடிய உன்னுடைய கடாட்ச வீக்ஷணமானது அகேல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கவில்லை, சார்வபௌமத்தையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியது அம்பாளுடைய கடாட்சம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த கடாட்சத்தினுடைய ஒரு லேசம் இல்லையா, அது எனக்கு வரக்கூடாதா அப்படின்னு நாம அனுசந்தானம் பண்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் பாராயணத்துக்காக எழுதியிருக்காரு. முக்தா முகுர் விதததி வதனே முராரே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலாத்ரிஷோஹ மதுகரீவ மகோத்பலே யா திருஷ்டியோ யா சா மே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாஹ அப்படின்னு மகாலட்சுமியினுடைய மகிமையை 2வது ஸ்லோகத்திலையும் பண்ணார். 3வது ஸ்லோகம் இது தேத்தியூர் புஸ்தகத்தை நம்ம அனுசரிச்சு சொல்லி கொண்டிருக்கிறதுனால இது 3வது ஸ்லோகமா இருக்கு. சில புஸ்தகங்கள்ல 7வதாகவும், காமகோட்டி கோச்சஸ்தான புஸ்தகத்துல எல்லாம் 7வதாக இருக்கு. நம்மளுடைய புக்ல 3வது, நிறைய பெரும்பாலான புஸ்தகத்துல இது 3வதா தான் இருக்கு. அந்த பழக்கம் விஸ்வாமரேந்திர பத விப்ரம தான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன் நிஷீதது மயி க்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தீவர உதர சகோதரம் இந்திரியாஹ விஸ்வ அமர இந்திர பத விப்ரம தான தக்ஷம் ஆனந்த ஹேதுஹு அதிகம் முரவித்விஷோபி ஈஷன் ஈஷதது மயி க்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தீவர உதர சகோதரம் இந்திராயாஹ விஸ்வ அமர இந்திர பத இந்திர விஸ்வ அமர இந்திர பத விப்ரம தான தக்ஷம். விஸ்வம் அப்படின்னாக்க அர்த்தம் அகில உலகத்துக்கும் இல்லையா. அமரர்கள் தேவர்கள், தேவர்கள் அதுல வசத்தியாக இருக்கக்கூடியவர் யார்? தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் இந்திரன் இல்லையா. கிழக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்திரன். தச திக்பாலர்கள் இருக்கார்கள்,
இல்லையா? நம்ம இந்திராய நமஹா, அக்னேய நமஹா, நிருத்திய நமஹா, வருணாய நமஹா, வாயுவே நமஹா, குபேராய நமஹா, ஈசானாய நமஹா அப்படின்னு 7 திசைகளையும் பண்ணவங்கள தேவர்கள் இருக்கார். இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் யார்? இந்திரன். அப்பேற்பட்ட இந்திர பதவி அந்த இந்திர பதவியை எப்படி அடைகிறார் அவர்? 100 யாகங்கள் பண்ணி 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 அந்த பதவியை அடைகிறாங்க. அவருக்கும் போஸ்ட் நிரந்தரம் இல்லை. யாராவது இன்னொருத்தர் வந்துட்டாருனாக்கா அவரை காலி பண்ணிட்டு அவர் வந்துருவார். அதனாலதான் அடுத்த யுகத்துக்கு ஆஞ்சநேயர் தான் இந்திர பதவியை பண்ண போவார் அப்படின்னு சில பாகவதத்துல நமக்கு கிடைக்கிறது. இப்படி விஸ்வ அமரனாக்க மரணமற்ற தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுல இந்த இந்திரனுடைய பதவியை தேவதேந்திரனுடைய ஸ்தானமாகிய சொர்க்கத்துல அடையக்கூடியதான சமஸ்த விதமான விலாசங்களும் கிடைக்கக்கூடிய விஸ்வ பதம் அப்படின்னா சாதாரண சமஸ்த ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கக்கூடியதான ஒரு போக சுகம். அதை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய விப்ரம இல்லையா? விப்ரம அப்படின்னாக்க போக சுகமானது. விப்ரம தானம், அந்த சுகத்தை தானம் கொடுக்கக்கூடிய தக்ஷம் சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கிறது. எது? அம்பாளுடைய மகாலட்சுமியுடைய கடைக்கண்ணுடைய மகிமையானது எப்படி இருக்குன்னா, அந்த மனிதனை பெரிய சார்வபௌமனமாக அகண்ட ஐஸ்வர்யம் கூடியவனாக ஆக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அந்த அம்பாளுடைய கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண் பார்வை விஸ்வ அமரேந்திர பத விப்ரம தான தக்ஷம் அப்படி இருக்கக்கூடியது அம்பாளுடைய கண்ணுடைய சாமர்த்தியம். அந்த பார்வை, கடைக்கண் பார்வையினுடைய சாமர்த்தியம் அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆனந்த ஹேது அதிகம் முர வித்விஷோபி. முரன் எனக்கூடியவன் அசுரன், அவனுக்கு துவேஷம். அவனுடைய எதிரி யாரு? முரர் எனக்கூடிய முராரேக அரி அப்படின்னாக்க எதிரி. அந்த முராரி அப்படின்னா முரன் என்பவனுடைய எதிரியை கொண்டதுனால அப்படின்னு அர்த்தம். மகாவிஷ்ணு அப்படின்னு அர்த்தம். அந்த மகாவிஷ்ணுவுக்கு கூட அந்த கூட கவனிக்கணும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் கொடுப்பார், ஆத்துக்காருக்கும் கொடுப்பாருன்னா அங்க அப்போ அது சுவாரஸ்யம். அங்க முர வித்விஷோபி ஆனந்த ஹேது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள் நம்மளுடைய அம்பாள். ஆனானப்பட்ட விஷ்ணுவே இன்னைக்கு சந்தோஷமா இருந்து இப்படி உலகத்தை எல்லாம் சமஸ்த லோகத்தையே ரட்சித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னாக்கா காரணம் என்ன? அந்த அம்பாளுடைய கடாட்சமானது அவர் மேல பட்டிருக்கு அப்படின்றதுதான். அதை எப்படி சொல்றாரு பாருங்க, ஆனந்த ஹேதுஹு அதிகம் அப்படின்னாரு. அந்த புறனை கொன்னதாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு கூட அதிகம் யதா அதிகம் இல்லையா, அளவிட முடியாத இருக்கக்கூடிய ஆனந்த ஹேது. அவர் எப்போதும் ஆத்மாராமமாக உட்கார்ந்து இருக்கார். பரபிரம்மம் எப்படி பரபிரம்மத்துக்கு அந்த ஆனந்த ஹேத்துவம் வருது? அந்த அம்பாளுடைய கடாட்சத்தின் மூலமாக சகுண பிரம்மத்தை அறிந்து விட்டாரே. ஆனால் அவர் நிர்குண பிரம்மமாக இருந்து கொண்டு இல்லையா, அவர் அந்த ஆனந்த பெருக்குல உட்கார்ந்து இருக்கார் அப்படின்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது யாரு அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் சூட்சமமான ஸ்ரீவித்யா ரகசியங்கள்லாம் இதுல இருக்கு இல்லையா. இதன் மூலமாகத்தான் அந்த பெரிய தத்துவம், வேதாந்த தத்துவத்தை அறிவதுன்றது வெறுமை படிச்சா புரியுமா? அதை அப்படி இந்த ஸ்ரீவித்யாதி தந்த மந்திரங்கள் மூலமாக புரிந்தவங்கன்னா சீக்கிரமாக அந்த கரண சுத்தியானது ஏற்பட்டு அதற்கு பிறகு அந்த தத்துவமசி என்றவனுடைய வாக்கியமானது அவனுக்கு புலர்ந்து அவன் மகாவிஷ்ணு துல்லியமாக அவன் அந்த ஞானத்தை பெறுகிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சூச்சிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதிகம் ஆனந்தம்னு சொன்னதுனால அது பரமசுகத்தை கிடைக்கிறார் அப்படின்னு. அளவிட முடியாத சுகம்னாக்க உலகத்துல பேரானந்தம்னா எது? சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மானந்தம், யோகானந்தம், விஷயானந்தம், பிரம்மானந்தம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய பரமானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்தைக்கு காரணமாக இருக்கக்கூடியவள். காரணமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னா காரியத்துல இருக்கிறது தான் காரணத்துல இருக்கும் இல்லையா. அவள்கிட்ட வந்ததுதான் இந்த உலகம். சமஸ்த உலகத்திலேயும் அவள் இருக்கிற காரணத்தினாலதான் சகுனமாக தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்து தத் அனுப்பிரவிஷ்ய. அம்பாள் உலகத்தை படைத்தால் உலகத்துல எங்கும் அவள் இருக்கிறார். அவள் இல்லாத இடமே இல்லை. காரியத்துல காரணம் இருந்தா தானே காரியத்துல வரும். அம்பாள் காரணமா இருந்தா இந்த உலகத்துல காரியத்திலையும் அம்பாளானவள் இருக்கார். அது எப்படி இருக்கார் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்.
இந்தீவர உதர சகோதரம். இந்தீவர உதக இந்தீவரம் அப்படின்னாக்க அல்லிப்பூ. அந்த அல்லிப்பூல நீலோத்பலம் இருக்க, அந்த நீலோத்பலத்துல உதரத்துல நடுவுல இருக்கக்கூடியது உபாசனைக்கு டெக்னிக். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தாமரையையும் தாமரை தண்டுக்கு இருக்கு இல்லையா, அந்த தண்டை உபாசனை பண்றது. அதுதான் எல்லாத்துக்கும் பரிவேசியா ரகசியம் முதலிய கிரந்தங்கள்லாம் பாஸ்கர் பார்த்தோம்னா அந்த தண்டை வச்சுன்னு கொண்டு இல்லையா எப்படி மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த தண்டுல ஒரு ஊசியை நீங்க குத்தினாக்க அது எப்படி போறதோ அப்படி இந்த மந்திரத்தை அந்த 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 கால அளவுல தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்றது வழக்கம். இப்படி இந்த இந்தீவரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய மத்திய பாகத்திற்கு சமமாக இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக அதிஷ்டான ரூபமாக மத்திய பாகத்துல இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறாள், அதிஷ்டானமாக இருக்கிறாள். எப்படி மத்தியத்துல அதிஷ்டானமா இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, இப்போ பில்டிங்க்கு ஆதாரமாக இருக்கிறாள், அதிஷ்டானமா இருக்குன்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம், கீழே ஃபவுண்டேஷன் கட்டியிருக்கான், இந்த பில்டிங் எல்லாம் அது மேல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுப்போம். அப்படி இல்லை, ஆதாரமா இல்லை. இவ எப்படி இருக்காருன்னா, இந்த குடத்துக்கும் அகலுக்கும் எப்படி மண்ணு ஆதாரமாக இருக்கிறதோ இல்லையா, செயினுக்கும் மோதிரத்துக்கும் வளையலுக்கும் எப்படி பொன்னானது ஆதாரமாக இருக்கிறதோ, அந்த மாதிரி இந்த அம்பாளானவள் ஆதாரமாக இருக்கிறாள்ன்ற சூட்சமத்தை சொல்லக்கூடியதற்காக இந்தீவர உதர சகோதரம் இல்லையா, சக அதனுடன் கூடி இருந்து கொண்டு பிரம்மமாகவும் இருந்து கொண்டு காரியமாகவும் இருந்து கொண்டு காரணமாகவும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய இந்திராயாஹா. கடைசி பதம் இல்லையா, இந்திரா, பார்கவி, வைஷ்ணவி, க்ஷீராப்தி கன்யா அப்படின்னா அம்பாளுடைய பெயர்கள். லக்ஷ்மிக்கு அமரகோஷத்துல இருக்கக்கூடிய பெயர், அதுல இந்திரா அப்படின்னு நம்ம லக்ஷ்மி அஷ்டோத்தரத்திலையும் இந்திராய நமஹ அப்படின்னு ஒரு நாமம் வரும். இப்படி இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய ஈஷத், ஈஷத் அப்படின்னா ரொம்ப சொல்பம், கொஞ்சம் கொஞ்சம் மேலப்பட்டதுன்னா போதும். அம்பாளுடைய முழு ஐஸ்வர்யத்துக்கும் நமக்கெல்லாம் ஆசைப்படுறதுன்றது நியாயமே கிடையாது இல்லையா. நம்மளால அது கொஞ்சம் பணம் வந்தாலே எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. நான் போய் எனக்கு அதிகமா ஆசைப்பட முடியாது. கொஞ்சம் எனக்கு என்ன தேவையோ அதை, என்னுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை ஈஷத்து ஈக்ஷணார்த்தம், அத அந்த கடைக்கண் பார்வை இருக்குல்ல, ஈக்ஷணம் அப்படின்னாக்க அம்பாளுடைய கண் பார்வை அப்படின்றது ஈக்ஷணம் அப்படின்னு. ஈக்ஷண அர்த்தம் அதுல பாதி கொடுத்தா போதும், அவலேஷம் இல்லையா. உங்களுடைய முழு பார்வையெல்லாம் வேண்டாம், உங்களுடைய ஒரு துளி, ஒரு சின்ன போர்ஷன், அதுல ஒரு பாதி வந்தாலே இவன் சார்வபௌமனா ஆயிடும். அதுதான் கவனிக்க வேண்டியது. அம்பாளுடைய கடாட்ச வீரியத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆகையினால கேட்கும் போது இவர் எப்படி கேட்கிறார், கொஞ்சம் உங்களுடைய அந்த கடைக்கண் பார்வையில ஒரு லேஷ், அதுலயும் ஒரு பாதி சொல்பமாக இருந்து கொண்டு அந்த கடைக்கண்ணுடைய பாதி பார்வை அது இருந்தா போதும். மையி க்ஷணம், அதுவும் எப்படி நீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டாம், எனக்கு அப்படி ஒரு ஒரு ஃபிளாஷ் ஆஃப் அ செகண்ட், 1/10,000th செகண்ட் அப்படி பார்த்துட்டு போனாலே போதும், அவ்வளோ பெரிய மகானா ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு சூச்சனை. அம்பாளுடைய ஸ்ரீவித்யனுடைய பவர் அது இல்லையா. அதனுடைய ஒரு திவலையை தான் நம்ம எடுக்கலாம் இல்லையா, ஒரு திவலை, அதுலயும் ஒரு பாதி, அதுலயும் ஒரு க்ஷணம் இல்லையா, அந்த அது என் மேல் விழட்டம். திஷது நிஷீதது, நிஷீதத்துனாக்க என் மேல அப்படி விழட்டும் அப்படின்னாரு. விஸ்வாமரேந்திர பத விப்ரம தானதக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவித்விஷோபி ஈஷன் நிஷீதது மயி க்ஷணம் ஈக்ஷணார்த்தம் தீவரோதர மகோதரம் இந்திராயா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியினுடைய கடைக்கண்ணுடைய பாதி பார்வை ஒரு க்ஷணம் ஒருத்தனுக்கு ஏற்பட்டதே ஆனால் அவன் அகண்ட ஐஸ்வர்யத்தையும் அடைந்தவனாக ஆகிவிடுவான். எல்லா சமஸ்தமான சுகங்களையும் அளிக்க வல்லவளாக இருக்கிறாள் அந்த மகாலட்சுமி ஆனவளுடைய அந்த கடாட்ச வீட்சணமானது பெருமையை சொல்றார். அந்த மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி கடாட்சம் தன் மேல விழுந்ததுனாலதான் அவரும் அபரிச்சின்னமான அந்த ஆனந்தத்தை அடைந்து கொண்டு அதிகமாக இல்லையா அந்த சுகத்தை போகசுக சமஸ்த விலாசமான அந்த போக சுகத்தை அவர் அடைந்தவராக இருந்து கொண்டு ஆனந்த ஹேது அதிகம்
புறதித்விஷாபி அப்படின்றதால அவருக்கும் அந்த ஆனந்தத்தை அம்பாள் தான் கொடுத்தாள். அம்பாளுடைய கடாட்சம் தான் கொடுத்திருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க நீலோத்பல புஷ்பத்தினுடைய மத்திய பாகத்துக்கு சமமாக இருக்கு. நீலோத்பல புஷ்பத்துல லக்ஷ்மி தேவியினுடைய கடாட்ச வீட்சணத்திற்கு உபமானமாக சொன்னதுனால புஷ்பங்கள்லயே ரொம்ப வசதியாக இருக்கக்கூடியது நீலோத்பல புஷ்பம்னு தெரியறது. அதுல பூஜை செய்யறதுக்கு உரியதாக இருக்கக்கூடிய அதனுடைய மத்தியம பாகம் அப்படின்னு தெரியறது. அந்த மத்தியமாக பாகத்துக்கு எதோட அவர் கம்பேர் பண்றார்? அகண்ட சச்சிதானந்த ஸ்வரூபமான பரபிரம்மத்துக்கு அதை ஓமையாக சொல்லுகின்ற காரணத்தினால அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்ச வீட்சணம் எந்த மனுஷன்கிட்ட ஏற்படுகிறதோ அந்த மனுஷன் பரபிரம்ம பாவத்தையே அடைந்து ஈஸ்வரனாகவே ஆகிவிடுவான் அப்படின்ற அர்த்தத்துல அங்க சொல்லியிருக்கு. அதனால மகாலட்சுமியினுடைய அந்த கடாட்சத்தை அடைய எல்லாரும் என்ன பண்ணோம்? இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டியது அவசியம் அப்படின்றது. இது முதல்ல என்ன சொன்னாரோ அதே மாதிரி ரெண்டாவது சொல்றார். அதே மாதிரி அடுத்ததுலயும் சொல்ல போறார் இல்லையா? இப்படி சொல்றதுனால இந்த அதுல சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஐஸ்வர்யங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தம். இப்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான இரண்டாவது ஸ்லோகத்தையும் மூணாவது ஸ்லோகத்தையும் இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு அடுத்த கிளாஸ்ல அந்த நாலாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.